எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து கொண்டு அன்புக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாங்கள் ஆசிரியக்கூடிய தேவன், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருந்த அனைவரையும் இந்த நாளிலே உடைய ஆசீர்வாதத்தை நிறைவினால் நிரப்பும்படியாக உடைய கருள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களுக்கு தைரியமாக, நம்பிக்கையாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக, கலிகூறுதலாக ஆண்டவரே இந்த காலையிலே உடைய சமூகத்திலே அனைவரையும் கலிகூற செய்த அன்புக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். உடைய உயிர்த்தலுக்கூட வல்லமையினாலே நிரப்பும் ஆண்டவரே. தலை முதல் பாதம் வரைக்கும் உடைய உயிர்த்தலுக்கூட வல்லமையினால் தரிப்பிக்கப்படும்படியாக பரிசுத்தாவின் இந்த காலையில் எங்களோடு இடப்பட்டு கொண்டு கண்புக்கு அவங்க ஸ்தோத்திரம். நிறைவினால் நிரப்பும் ஆண்டவரே, அன்பினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், நிறைந்து வழியக்கூடிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் காலையில் அனைவரையும் நிரப்பி ஆளுகை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்னை நூத்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தமிழ் பாட்டிலே முதலாவது நம்பர், இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து. தமிழ் முதலாவது நம்பர். இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. நித்தியமான பர்வதமே ஓதனில் நிலைத்திருப்பே. நித்தியமான பர்வதமே ஓதனில் நிலைத்திருப்பே. நீங்கிடாதே தோளின் மேல் சுமந்தே, நீங்கிடாதே தோளின் மேல் சுமந்தே, நித்தம் நடத்துகிறீ. என்னையும் ஓம் ஜனமாய் நினைத்தே, பருத்தல் நிறைவா. என்னையும் ஓம் ஜனமாய் நினைத்தே, நாதவெளி பருத்தல் நிறைவா. இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. பாவத்தில் வீழ்ந்த மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே. பாவத்தில் வீழ்ந்த மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே. பரிந்து தேவ அன்பினை காட்டிய, பரிந்து தேவ அன்பினை காட்டிய, பட்சமாய் பார்த்தெடுத்தே. பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோகனன் மைகளால் நிறைத்தே. பரிசுத்தராகுதற்காய் மிக லோகனன் மைகளால் நிறைத்தே. இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நம் நேசரில்லை, என்றென்றும் அவர்
துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை என்றுமே அவர் துதி சாற்றிடுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல், என் ஆத்துமாவோ பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவோ பொன்முகம் காணவே வாஞ்சித்து காத்திடுதே. வானிலும் இந்த பூவிலும் நீ வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்த, வானிலும் இந்த பூவிலும் நீர வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்த. இந்த இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் அந்த ஏகமதில் பாடிட தருணம் இது. இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் அவர் துதி சாற்றிடுவேன். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர் கொண்டாய்கள் தூதர்காய். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர் கொண்டாய்கள் தூதர்காய். திவ்யாபிஷேகம் தந்தமாய் நிறுத்தி, திவ்யாபிஷேகம் தந்தமாய் நிறுத்தி சேர்த்தீரே தருடன். சேதம் வராமலே காத்ததினாள் சேவிப்போம் நீதிய நீதியமாய். வராமலே காத்ததினால் உம்மை சேவிப்போம் நீதிய நீதியமாய். இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல் நேசரில்லை என்றுமே என்றும் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை என்றுமே என்றும் துதி சாற்றிடுவேன். ஆர்ப்பரிப்போடே ஆர்ப்பரை உள்ளம் கணிந்தே, ஆர்ப்பரிப்போடே சொந்தரிப்போம் ஆர்ப்பரை கணிந்தே. அளவில்லாத ஜீவனை அளித்த, அளவில்லாத ஜீவனை அளித்த அற்புத ஜெயமிதிரே. அல்லேலூயா துதி கன மகிமை நாமத்துக்கே நீதம் காத்திடுவோம். அல்லேலூயா துதி கன மகிமை நாமத்துக்கே நீதம் காத்திடுவோம். இந்த இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து மது பாடிட தருணம் இது. இயேசுவை போல நல் நேசரில்லை சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் அவர் துதி சாற்றிடுவேன். 2ஆம் நம்பர் மலையாளம். இயேசுவின் சிநேகத்தால் என்னுள்ளம் பொங்குனே. மலையாளம் 2ஆம் நம்பர். இயேசுவின் ஸ்நேகத்தால் என்னுள்ளம் பொங்குனே, இயேசுவின் ஸ்நேகத்தால் என்னுள்ளம் பொங்குனே. தன் ஸ்நேக மாதுர்யம் அவர்ணியமே, தன் ஸ்நேக மாதுர்யம் ஆயத்ர ஆழமே. இயேசுவின் ஸ்நேகமே ஆயத்ர ஆழமே, இயேசு
இயேசுவின் ஸ்நேகமே ஆயதி தியானமே ஜீவித பாக்கியமே ஆயதி தியானமே ஜீவித பாக்கியமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே லோக சபனமோன் மெல்நாய கண்டல்லோ லோக சபனமோன் மெல்நாய கண்டல்லோ லோகத்தில் வந்து தர் ஜீவனை தந்தல்லோ லோகத்தில் வந்து தர் ஜீவனை தந்தல்லோ எத்ரயோ சேஷமாம் ஸ்வர்கீய விலியா எத்ரயோ சேஷமாம் ஸ்வர்கீய விலியா என்னாயோ யோக்கியனா என்கிய ஸ்நேகமே என்னாயோ யோக்கியனா என்கிய ஸ்நேகமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே சியோனில் எனிக்காய் முழக்கலாகுவார் சியோனில் எனிக்காய் முழக்கலாகுவார் சியோனில் என்னையும் சேர்த்து பணியுவார் சியோனில் என்னையும் சேர்த்து பணியுவார் ஸ்வர்கீய தாதனின் வேலாயும் தீகச்சு ஸ்வர்கீய தாதனின் வேலாயும் தீகச்சு ஸ்வர்கீய சிந்தியா இயேசுவின் ஸ்நேகமே ஸ்வர்கீய சிந்தியா இயேசுவின் ஸ்நேகமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே அற்புத ஸ்நேகமாம் ஸ்வர்கீய தானத்தாள் அற்புத ஸ்நேகமாம் ஸ்வர்கீய தானத்தாள் சம்பூர்ணனாக்கிடோ என்னையும் தன்னை போல் சம்பூர்ணனாக்கிடோ என்னையும் தன்னை போல் சத்ருவம் என்னையும் தன் சொந்தமாக்கிய சத்ருவம் என்னையும் தன் சொந்தமாக்கிய ஸ்நேக ஸ்வரூபனே ஆதுல்ய ஸ்நேகமே ஸ்நேக ஸ்வரூபனே ஆதுல்ய ஸ்நேகமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே ஞானேன் கல்யாண நாளதில் கர்த்தாவும் ஞானேன் கல்யாண நாளதில் அந்த முன்னே என்னையும் நிறுத்துவார் அந்த முன்னே என்னையும் நிறுத்துவார் குரவம் பாடுகள் குரவம் யூதனார் குரவம் பாடுகள் குரவம் யூதனார் காரணமில்லாதே சகிச்ச ஸ்நேகமே காரணமில்லாதே சகிச்ச ஸ்நேகமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவனியமே ஜீவ கிரீடவோ ஜோதியாய் வஸ்திரவோ ஜீவ கிரீடவோ ஜோதியாய் வஸ்திரவோ நீதியின்
செங்கோலோ தரிச்சு வாழுவார் நீதியின் செங்கோலோ தரிச்சு வாழுவார் முன்னோடி தாரிச்சோ நிந்தாயும் சாகிச்சா முன்னோடி தாரிச்சோ நிந்தாயும் சாகிச்சா மன்னாதி மன்னனே மாறாத ஸ்நேகமே மன்னாதி மன்னனே மாறாத ஸ்நேகமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குதே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குதே தன் ஸ்நேகமாதுர்யம் அவன் எண்ணியமே தன் ஸ்நேகமாதுர்யம் அவன் எண்ணியமே விண்ணேடுப்பின் கோலம் அடங்கும் சீயோனில் விண்ணேடுப்பின் கோலம் பாடஞம் சீயோனில் விண்தூதன் கொப்பாடார் அசாத்தியமேயதே விண்தூதன் கொப்பாடார் அசாத்தியமேயதே கல்வாரி கிரியே கல்வாரம் துலச்சா கல்வாரி கிரியே கல்வாரம் துலச்சா குஞ்ஞானம் பிரியனே ஸ்நேகமின் காணமே குஞ்ஞானம் பிரியனே ஸ்நேகமின் காணமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குதே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குதே தன் ஸ்நேக மாதுர்யம் அவன் எண்ணியமே தன் ஸ்நேக மாதுர்யம் அவன் எண்ணியமே ஆயத்ர ஆழமே இயேசுவின் ஸ்நேகமே ஆயத்ர ஆழமே இயேசுவின் ஸ்நேகமே ஆயத்தின் தியானமே ஜீவித பாக்கியமே ஆயத்தின் தியானமே ஜீவித பாக்கியமே. மூன்றாம் நம்பர் தெலுங்கு பாட்டு యేసునాథ నిన్నే స్తుతించెదను. మూడో నంబర్ తెలుగు. యేసునాథా నిన్నే స్తుతించెదను ప్రియ దేవా విశ్వాసధారిలో ప్రియ దేవా విశ్వాసధారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేనే పొగడెదను నీవు చేసిన ఉపకారములకై నేనే పొగడెదను దోషములనియు సంక్షమించే రోగములనియు తీర్చిదివే రోషములనియు సంక్షమించే రోగములనియు తీర్చిదివే కనికర కృపతో కిరీటం ధరింపజేసి కాచుకొని నందునా కనికర కృపతో కిరీటం ధరింపజేసి కాచుకొని నందునా యేసునాథా నిన్నే స్తుతించెదను ప్రియ దేవా విశ్వాసధారిలో దేవా విశ్వాసధారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేనే పొగడెదను నీవు చేసిన ఉపకారములకై నేనే పొగడెదను నాయబలన భక్షురాజువలే నిత్యము నూతన మగుడకై నాయబలన భక్షురాజువలే నిత్యము నూతన మగుడకై నిర్మలమైన ఉపదేశములతోను నన్ను పోషించితివే నిర్మలమైన ఉపదేశములతోను నన్ను పోషించితివే యేసునాథా నిన్నే స్తుతించెదను ప్రియ దేవా విశ్వాసధారిలో ప్రియ దేవా విశ్వాసధారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేనే పొగడెదను
చేసిన ఉలకై నేను నిన్నే పొగడెదెను. జాలితో పిలిచెను తండ్రి వలె, ప్రీతితో చేర్చెను తల్లి వలె. జాలితో పిలిచెను తండ్రి వలె, ప్రీతితో చేర్చెను తల్లి వలె. ప్రేమలో నేను ఈ దినం వరకు నిలుచుటని కృపయే. ప్రేమలో నేను ఈ దినం వరకు నిలుచుటని కృపయే. యేసునాథా నిన్నే స్తుతించెదను, ప్రియ దేవా విశ్వాసధారిలో. ప్రియ దేవా విశ్వాసధారిలో, నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదెను. నీవు చేసిన ఉపకారములకై నేను పొగడెదెను. ఫలహితయు నీ నామముగా, ఫలమైన దూతమే నాకిలలో. బలహీనతయందు నీ నామముగా, ఫలమైన దూతమే నాకిలలో. బలశరలయందు ఆదిశయించుచు నేను బలవంతుడైన యుందును. బలశరలయందు ఆదిశయించుచు నేను బలవంతుడైన యుందును. యేసునాథా నిన్నే స్తుతించెదను, ప్రియ దేవా విశ్వాసధారిలో. ప్రియ దేవా విశ్వాసధారిలో, నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదెను. నీవు చేసిన ఉపకారములకై నేను పొగడెదెను. సియోను నగరమెందు రమ్యముగా జ్వలించెను దాని వెలుగునాలో. సియోను నగరమెందు రమ్యముగా జ్వలించెను దాని వెలుగునాలో. నీవు నాకిచ్చిన ఉన్నత నిరీక్షణ ఆనంద భాగ్యమేగా. నీవు నాకిచ్చిన ఉన్నత నిరీక్షణ ఆనంద భాగ్యమేగా. యేసునాథా నిన్నే స్తుతించెదను, ప్రియ దేవా విశ్వాసధారిలో. దేవా విశ్వాసధారిలో, సీన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదెను. నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదెను. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு வரும் பின் சந்ததிக்கும் நான் உடன்படிக்கையை அவனோடு கூட ஸ்தாபிப்பேன் என்ற வசனத்தை இந்த காலையிலே வாசிக்க கேட்டோம். Genesis chapter 17 verse 19. And God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and thou shalt call his name Isaac. And I will establish my covenant with him for an everlasting covenant, and with him and with the seed after him. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்பது ஆபிரகாமோடு தேவன் பேசின ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. The Lord said to Abraham, Sarah thy wife shall bear thee a son indeed. And this is a assured promise, a very steadfast promise which God had given to Abraham through Sarah.
சாராள் இந்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் அங்கு ஆபிரகாமுக்கு உறுதியாக சொல்லப்பட்ட நிச்சயமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. A very assured, steadfast promise which the Lord had given to Abraham with respect to the promise through Sarah that it will be accomplished in its time. ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் அழைத்த இடத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இங்கு ஒரு சோர்ந்து போன நிலையிலே அவர்கள் பல எதிரான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கிறதாக ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். God had called Abraham and Sarah that he might establish this purpose and plan in them, but through many circumstances and situations, Sarah and Abraham are wearied, they are discomforted, and that is the reason why the Lord had to intervene and encourage them and make them steadfast in his promises. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற அந்த அழைப்பிலே ஆபிரகாம் சாராள் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் என்பதை சரித்திரத்திலே நாம் காணலாம். In Genesis chapter 12 verse 1, the Lord said to Abraham that leave thy country, thy kindred and thy family and go to the nation that I'll show you. When the Lord gave him his call, he went forth with great assurance and faith and hope without wavering. அவர்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாதபடி போனார்கள் என்ற ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை அங்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-9 பவுல் எழுதுகிறதை நாம் காணலாம். In the book of Hebrews, epistle to the Hebrew chapter 11 verse 8-9, Apostle Paul refers about Abraham's going forth, that they went forth without wavering, not knowing where they ought to go, but they went with great faith and assurance. ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் அழைத்த இடத்திலே அவளுக்கு இருந்த வைராக்கியம், வாஞ்சை அனைத்தையும் வேதாகம சரித்திரத்திலே மேன்மையாகத்தான் எழுதியிருக்கிறது. In the New Testament book, it's written about Abraham and Sarah, about their going forth, their zeal, their energy, and their outgoing love for God was all excellent. That's what they have recorded in the New Testament epistles. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிற இடத்திலே அவர்கள் இந்த சாராள் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத காலதாமதமானதுனால இனி பிள்ளையே இல்லை என்ற முடிவில்தான் இந்த ஆபிரகாமும் இந்த சாராளும் வாழ்ந்ததாக நாம் காண முடியும். God is steadfast in his promises and he will keep his promise, but there is delay in the promise. Abraham and Sarah came to conclusion that they will have no more children through their own body, and therefore they wavered a bit and they were discomforted a bit and went for other plans. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்களுக்கு விசுவாசம் காணப்பட்டாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் காலதாமதமாகி கொண்டு போகிறதுனாலே இனி இந்த ஆபிரகாம் சாராள் இந்த இருவருக்கும் பிள்ளைகள் இல்லை என்ற முடிவில்தான் அவர்கள் முடிவெடுத்து மற்ற செயல்களை செய்ததாக சரித்திரத்திலே நாம் காண முடியும். So the context of Abraham's life and Sarah's life shows that they had come to a point where they concluded that they will no more have children or the child of the promise what God has given them. Therefore they took other decisions to bring forth a child. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அங்கு 3-4 வசனங்களிலே வானத்தை அண்ணாந்து பார், உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்ற வாக்குத்தத்தங்கள் தேவன் ஆபிரகாமோடு பேசினால் கூட அதற்கு பின்புதான் அங்கு ஆகார் இஸ்மவேல் தோன்றினதாக தொடர்ச்சியான சரித்திரத்திலே நாம் காணலாம். Genesis 14:15, all the Lord spoke to Abraham and said, look unto the sky, the stars of the sky, your generations will be multitude like the stars. Nevertheless, after that they took other decisions to bring forth children apart from their own being. எனவே ஆபிரகாமும் சாராளும் இருவரும் தங்களுக்கு இனி பிள்ளை இருக்காது என்ற முடிவில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சரித்திரத்திலே நாம் காண முடியும். This history, this context clearly shows that Abraham and Sarah came to a conclusion they will no more have children of their own. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தந்ததை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் ஆம் ஆம் ஆமென் என்று இருக்கிற இடத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமையும் காத்திருக்கக்கூடிய வாழ்க்கை அவசியம் என்பதை வேதத்திலே நாம் காணலாம். The promises of God are yes and amen in God, but all we need to inherit the promise is patience, endurance, long suffering, forbearance to get the promise in our lives. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் காலதாமதமாகி கொண்டு போகிற நேரத்திலே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்காது, இனி நடக்காது என்ற முடிவிலே ஆபிரகாமும் சாராளும் வாழ்ந்ததாக இங்கு நாம் காணலாம். The Lord had promised, but there is delay, lapse,
time lapses there, but Sarah and Abraham came to a conclusion that no more they will have a child of their own, and therefore they took other decisions. That's what we read in the context of the life of Abraham. தேவனுடைய திட்டங்கள் முழுமையாக ஆபிரகாம் சாராளுக்குள் தான் இருக்கிறது. அதற்காக தேவன் அவனை உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனை விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பது இந்த 2 பேருக்குள்ள தான் தேவனுடைய முழு திட்டமும் இருக்கிறது என்ற வார்த்தையிலே அதை நாம் காணலாம். Inside of Abraham and Sarah, the entire purpose of God concerning man is there. And when the Lord said, "Go forth," they went forth without wavering. They had great faith, and that's what we find in the beginnings of their call, and they are going forth. ஆனாலும் இந்த திட்டங்கள் இன்னும் நடைபெறவில்லையே, செயல்பெறவில்லையே, வாக்குத்தத்தங்கள் இன்னும் இல்லையே என்ற இடத்திலே அவர்கள் இனி இது இல்லை என்ற இடத்த முடிவில்தான் அவர்கள் ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்த ஒரு அனுபவத்தை தொடர்ச்சியாக நாம் காணலாம். But there is delay in promise, and they concluded that this delay will be a complete disaster, and they took other decisions, which is why they counseled with each other and went for Agar the bondwoman, and through the bondwoman they decided to have a child for them. அங்கு ஆபிரகாமும் சாராளும் இணைந்துதான் ஆகாரை ஆபிரகாமுக்கு ஒப்பு கொடுத்து இஸ்மவேல் பிறந்ததாக தொடர்ச்சியான சரித்திரத்திலே நாம் காணலாம். It was a common decision of Abraham and Sarah that they decided to go with Agar the bondwoman to have a child, and that is how Agar was given to Abraham to bear a child. ஆபிரகாமுக்கு அநேக குமாரர்கள் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் என்று இருந்தாலும் அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அல்ல. இந்த சாராள் பெற்றெடுத்த பிள்ளை மாத்திரமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்பதை வேதத்திலே நாம் தெளிவாக நாம் காணலாம். Genesis account states that Abraham had many other children through 2 other wives, but they are not counted as children or heir of the promise, but it is Isaac born through Sarah who is considered as the heir of the promise, the inheritor of the house of Abraham. ஆகவேதான் இந்த ஈசாக்கு என்ற வார்த்தை பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலே என் நித்திய உடன்படிக்கையை அவனுடைய சந்ததியை ஏற்படுத்துவேன் என்ற இடத்திலே அவன்தான் குமாரன், அவன்தான் ஏக புத்திரன், அவன்தான் நேசகுமாரன். எனவே சாராளுடைய இந்த ஒரே குமாரன் தான் ஆபிரகாமின் குமாரன் என்பதை வேதம் சொல்லுகிறது. மற்ற பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை நாம் நிராகரிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். Isaac would be the son, the beloved son, the only son with an everlasting covenant. Every other son would be rejected as non-heirs to the promise. Isaac will inherit the promise of the house of Abraham, and will be the one who will carry the covenantal purpose of God through the family of Abraham. ஆகவேதான் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அவனிலும் அவனுடைய பின் சந்ததியிலும் என் நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று உறுதியாக சொல்லுகிறதை நாம் காணலாம். And God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and with him I will make an everlasting covenant, and with the seed after him was the Lord's assured promise which was given to Abraham. ஆகவேதான் 5 இடத்திலே இந்த ஈசாக்குடைய பிறப்பை குறித்து சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பதை குறித்து வேதத்திலே 5 இடத்திலே அழுத்தமாக எழுதப்பட்டதை நாம் காணலாம். In 5 different places God had stressed, emphasized the birth of Isaac through Sarah, and it was assured to Abraham about his birth. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16லும் 19லும் 21லும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் 5 வசனங்களிலே இந்த சாராளுக்கு ஒரு குமாரன் என்ற இடத்திலே அந்த வாக்குத்தத்தம் உறுதியாக அழுத்தமாக சொல்லப்பட்டதை நாம் காணலாம். Chapter 17, 16, chapter 18, chapter 19 and 20, all these places, 5 occasions, 5 different places, the Lord had stressed and given a clear promise to Abraham that through Sarah, he will have the heir of the inheritor of his house. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே கேத்துராள் மூலமாக 6 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருக்கக்கூடிய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. In Genesis chapter 25, Abraham had another wife by name Keturah. Through her, Abraham had 6 sons. இந்த இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பாகவே கேத்துராள் மூலமாக 6 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருக்கக்கூடிய சரித்திரம் அது பின்னாலே எழுதப்பட்டாலும் அது முன்னே நடந்த சம்பவமாக இருக்கிறது. And this, though it had written later, but it had occurred something earlier, is what we need to consider. அதற்கு பின்புதான் இங்கு இஸ்மவேலையும் ஆகார் மூலமாக பெற்றெடுத்த சரித்திரம் அங்கு நாம் காணலாம். So there we can find the history. After that Ismail comes through the bondwoman of Agar. எனவே இந்த கேத்துராள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகளோ
இந்த ஆகார் மூலமாக பெற்றெடுத்த இஸ்மவேலோ ஆபிரகாமுடைய பிள்ளை அல்ல, குமாரன் அல்ல என்பதைத்தான் உன் புத்திரன், உன் ஏக புத்திரன், உன் நேசகுமாரன் என்ற வார்த்தையிலே ஆதியாகமம் 22 குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும். Genesis chapter 22, the Lord addressed to Abraham and said, your son, your only son, your beloved son, not the other sons of Keturah or the sons of son of Agar. It will be your Isaac through Sarah who will be the heir of the promise, was God's clear instruction to Abraham with respect to his covenant. ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைதான் ஆபிரகாமுடைய பிள்ளை தவிர ஆபிரகாம் கேத்துராள் மூலமாகவோ ஆகார் மூலமாகவோ பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. The word of God very clearly assures and confirms the fact that son born through Sarah is heir, is an inheritor, and other sons born through Agar or through Keturah wouldn't be counted as a son of the inheritors. இதைத்தான் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லாமல் போனார்களே என்ற இடத்திலே பவுல் இதைத்தான் அங்கு கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Back in the New Testament, Romans chapter 9, Paul laments and writes, all Israelites are not Israelites, all gone astray. ஆபிரகாமின் சந்ததி யார்? ஆபிரகாமுக்கு பிறந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல என்று ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் புதிய ஏற்பாட்டிலே அதை உபதேசமாக கொண்டு வருகிறதை நாம் காணலாம். In the New Testament, Apostle Paul brings to the light of the New Testament revelation that sons born to Abraham through other mothers are not children or heirs, and therefore all Israel is not Israel, what he argues. ஆபிரகாமுக்கு பிறந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, அது ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய பிள்ளை என்பதை அங்கு ரோமர் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே பவுல் தெளிவாக எழுதுகிறதை நாம் காணலாம். Chapter 9 verse 8 onwards, Paul clearly writes, children born to Abraham all are not children, only children born through Sarah. Isaac will be accounted as his own son and inheritor. ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிள்ளைகள் பிறந்தாலும் கூட அந்த ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும், அந்த ஈசாக்கிடத்தில் சந்ததி விளங்கும் என்ற வார்த்தையில்தான் அந்த வாக்தத்தமான வார்த்தை சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது என்று 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே பவுல் எழுதுகிறார். Chapter 9 of Romans verse 8 and 9, in Isaac shall your seed be considered, and that is the assured covenant which the Lord had given through Sarah of the birth of Isaac. எனவே புதிய ஏற்பாட்டிலே அங்கு ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே இந்த ஆபிரகாமுடைய சந்ததி என்பது ஈசாக்கு மாத்திரம்தான், சாராள் பெற்றெடுத்த குமாரன் மாத்திரம்தான். மற்றபடி ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை பவுல் இங்கு உறுதிப்படுத்தினதை இங்கு நாம் காணலாம். So Paul clearly states, confirms, only Isaac is counted, other sons are all rejected according to the New Testament light of the truth. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் இல்லாமல் போனார்களே என்பதன் காரணம் என்ன என்பதை ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் உபதேசமாக ஒரு திஷ்டாந்தமாக கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Why is it that all Israel became non-Israel? And Paul writes it as a truth, as a doctrine for our understanding. இஸ்ரவேலர்கள் வேத வார்த்தையை விசுவாசிக்காமல் போன இடத்தில்தான் அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாமல் போனார்கள் என்பதை ஆண்டவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அங்கு நாம் காண முடியும். When the Lord was in this world ministering to the Jewish people, they rejected his words. He said they became Israel all became non-Israel because they rejected God's word. இஸ்ரவேலர்கள் எப்படி எல்லாரும் இஸ்ரவேல் இல்லாமல் போனார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லாமல் போனார்கள். How is it that Israel became no Israel? It's because Israel did not accept the word of God. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை குறித்த காலத்திலே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை தான் அந்த ஈசாக்கு. எனவே அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசியாமல் போன இடத்தில்தான் அவர்கள் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போனார்கள் என்று பவுல் எழுதுகிறார். What is the word of promise? In appointed time Sarah shall have a son, and in Isaac shall thy seed be known, confirmed. But they rejected that promise. They did not believe it. That's the reason why Israel became no Israel. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அங்கு 8, 9, 10, 11 வசனங்களிலே ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் பிழைப்பான் என்ற இடத்தில்தான் அந்த புறஜாதியான
அந்த 100க்கு அதிபதி இவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அதிர்ச்சி அடைந்தார், ஆச்சரியம் அடைந்தார். இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசம் இல்லையே என்று அவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. Matthew chapter 8, when you read about the centurion servant, he said, "Say a word, my servant shall be healed." The Lord said, even among Israel, I do not find such faith. That is where this has been enlightened about their unbelief and their doubt with respect to God's word. அங்கு இயேசுடைய வார்த்தையை அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்த இடத்திலே அவர் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லையே என்ற இடத்தில்தான் அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் அங்கு 10, 11, 12 வசனங்களிலே இஸ்ரவேலர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்புக்குள் போனார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. Matthew chapter 8 in verse 10, 11 on, we find there is a judgment which is written that Israel will be in outer darkness, because such a faith where the centurion exercised even is not found among the heir of the promise Israel. Therefore they are being written a verdict of judgment over them. அதுதான் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. ஈசாக்கு என்றால் வார்த்தை. அந்த வார்த்தையை இயேசுவானவர் இந்த பூமியில் வரும்போது அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்த இடத்தில் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அது இல்லை என்ற இடத்தில்தான் இஸ்ரவேலர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்ற நியாய தீர்ப்பை தான் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போனார்களே என்று ரோமர் 9 பவுல் அங்கு வேதனைப்பட்டு புலம்புகிறதை நாம் காண முடியும். The word of the promise, in Isaac your seed shall be known, that they rejected, which is why when the Lord came there was no faith in them. Paul in Romans 9 laments, Israel is not all Israel or not Israel. எனவேதான் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே ஒரு குமாரனை பெறுவாள் என்ற உறுதியான வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறதை இங்கு நாம் காணலாம். Therefore there is a clear a proof given by the Lord, your wife Sarah indeed shall have a son. ஆபிரகாமும் சாராளும் இனி நமக்கு பிள்ளை இல்லை என்ற முடிவிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் தேவன் அவளோடு கூட நிச்சயமாகவே உங்களுக்கு பிள்ளை உண்டு என்ற அழுத்தத்தில் தான் வாக்குத்தத்தம் அவளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். Abraham and Sarah came to a conclusion, no more they will have child on their own. But now the Lord assures them and says, through Sarah you shall have an heir of the promise. Indeed was God's steadfast covenantal promise to him. இங்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 25 கேத்துராள் மூலமாக உள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு நன்கொடை கொடுத்து அனுப்பக்கூடிய இடத்திலே அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். Genesis chapter 25, sons born through Keturah. What did Abraham do to them? He gave them gifts and sent them away. இங்கு கிறிஸ்தவம் என்பது எதற்காக வருகிறார்கள்? ஏதோ கிறிஸ்தவத்திலே நமக்கு உதவிகள் நன்கொடைகள் கிடைக்கும் என்ற இடத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதற்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது. Genesis chapter 25, the sons of Keturah, Abraham giving them gifts is about Christian people. Most of them come to church and accept this way for gifts, for some kind of goods in their lives. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவம் என்பது அங்கு போனால் நமக்கு உதவிகள் ஏதாவது நன்கொடைகள் கிடைக்கும் என்ற இடத்தில் தான் கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கிறது என்பதை நிழலாக கேத்துராள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் உதவிகளை நன்கொடைகளை செய்து அனுப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As a type and shadow of the truth of Abraham giving Keturah's sons gift in the New Testament, new birth of Christian life, most of the Christians come to the Lord and to the church because the Lord may do something good to them. They may receive some gifts or something good. That's the reason why people have the mindset to come and follow the Lord. நம்மில் ஒருவரும் அப்படி நன்கொடைகளுக்காகவோ உதவிகளுக்காகவோ இங்கு ஏதோ கிடைக்கும் என்ற இடத்திலே நம்மில் ஒருவரும் இங்கு வரவில்லை என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். Every one of us, we are witnesses and testimony. We are not here in this place for any gifts or for any goods, but we love the Lord and we serve him with a purpose. நான் மக்களுக்கு கொடுக்கிறது நீங்கள் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற அன்பினாலே தான் கொடுக்கிற ஒழிய இங்கு ஒரு உதவிக்காகவோ நன்கொடைக்காகவோ வரக்கூடிய மக்கள் இங்கு ஒருவரும் இல்லை என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். All of us are witnesses. I give people just for your blessing. I say you are blessed, receive from me. It's not that I'm giving you gifts and trying to please you. It's not that way. You come here for the Lord's word and for the Lord's purposes. ஆகவேதான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கேத்துராள், அதை ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள். எனவே அங்கு கேத்துராள் மூலமாக 6 பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆகவே அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை ஒரு நன்கொடை கொடுத்து ஆபிரகாம் அவர்களை ஒதுக்கிவிட்ட இடத்திலே சரித்திரம் இருக்கிறது. The history of the sons of Keturah is that Abraham offered them gifts and sent them away to the east, which is almost this, and the children, the researchers, they say that they are the South Indians,
And that is how it goes. Abraham gave them gifts and sent them away. எனவே கேத்துராளுடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் உதவித்தொகைக்காகவும் நன்கொடைக்காக தான் வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஆபிரகாம் சாராளோடு இணைந்த வாக்தத்தத்துக்கும் திட்டத்துக்குள்ளவர்கள் அல்ல. அவர்களை ஆபிரகாம் கிழக்கே ஒதுக்கிவிட்டான் என்று அந்த ஆதியாகமம் 25 நாம் காணலாம். Genesis 25, these sons they received gifts and Abraham sent them away to the east. Most of the Christians they come to the church to receive some goods and gifts. That's not how it goes with the true sons of Abraham. இங்கு ஆகார் மூலமாக இஸ்மவேல் பெற்றெடுத்த இடத்திலே உள்ள கூட்டம் என்பது இந்த இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபித்த இடத்திலே அந்த ஜெபம் வல்லமுள்ள ஜெபமாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But in Genesis 17:20 we find another different case with Ismail. He prayed for him and that prayer was validated. And therefore it was a powerful prayer counted by the Lord for certain reasons. இங்கு இரண்டாவதாக ஆபிரகாமுடைய சந்ததி என்ற பிறப்பிலே இந்த ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்த இடத்திலே இந்த ஆபிரகாம் இஸ்மாவேலுக்காக வேண்டிக்கொள்ள வேண்டுதலை நான் கேட்டேன், அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், அவனுக்கு வியாபாரங்கள் உலக காரியங்கள் எல்லாம் அவன்தான் உயர்ந்திருப்பான் என்ற உறுதியான அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்து அங்கு சொன்னது எழுதப்பட்டிருக்கிறது. Genesis 17, when we prayed for Ismail, let him live. The Lord said, I have heard him, and he will be blessed, he will multiply, he will be a man of much prosperity. And that is how he'll be a trader. That's how it goes with the prayer of Abraham for Ismail. கிறிஸ்தவத்தின் இரண்டாவது கூட்டம் என்பது அங்கு வந்து நாம் அங்கு அவர்கள் ஜெபமணினாலே போதும், நமக்கு உலக பிரகாரமாக அனைத்து ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் என்ற இரண்டாவது கூட்டம்தான் இந்த ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்த கூட்டம் என்பது நிழலாட்டமாக இருக்கிறது. As a type and shadow of Abraham begetting Ismail through Agar, the bondwoman, is that he prayed for him, he was prosperous. Many people come to the church and accept Christ because if they pray, we will be prosperous. Many come to the Lord for prosperity and not for the purpose of God. இந்த இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளை அல்ல என்ற இடத்திலே முடிவு இருந்தாலும் எதற்காக வந்தார்கள்? அவர்கள் ஆபிரகாமிடத்திலே ஆபிரகாம் அவனை பெற்றெடுத்ததுனால ஆபிரகாமுடைய ஜெபம் இங்கு வந்தால் ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தில் எல்லா ஐஸ்வர்யம், எல்லா நன்மை, எல்லா வாழ்வும், உலகத்திற்கு எல்லா உயர்வு நமக்கு கிடைக்கும் என்ற இடத்திலே அவர்கள் வந்ததற்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது. And this is a type of Ismail is a type of prayer. People believe in prayer and they accept the Lord and go to the church and meetings so that if the pastor prays or somebody evangelist prays, they'll be blessed. Just like Ismail, when Abraham prayed, he was blessed, but Ismail was a wild man. He had no purpose of God in him. Is how the type of the New Testament church is divided. இங்கு நன்கொடைக்காக உதவிக்காக யாரும் வரவில்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் ஜபத்தினால பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று வரல. இங்கு ஜப விருப்பத்திலே இங்கு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன். But here people are not here for goods or for gifts, but they are not also for prayers, but some are here who love prayers. இந்த ஜபங்கள் சரியான ஜபங்கள் அல்ல, அது தவறான ஜபங்கள் தான். ஆகவே ஜபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அந்த ஜபத்திலே காரியங்கள் உண்மையாக நடக்கும் என்று இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது என்பது போதனையாக இருக்கிறது. The teaching is some of the private prayers which we do out of our own will and wish is not acceptable by the Lord, but the Lord hears prayers. But you should discern what you ought to pray by God's will, and that's what we try to say. இங்கு நன்கொடைக்கு உதவிக்கு நான் வரவில்லை. இங்கு வந்து ஜபம் பண்ணினால் ஜபத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நமக்கு ஜபத்திலே நாம் வாழலாம். அவங்க ஜபம் பண்ணாலே போதும் வாழலாம் என்ற இடத்திலே நாம் இருக்கக்கூடாது என்பது இது திருஷ்டாந்தமாக எச்சரிப்பாக இருக்கிறது. And again it's an example for us. And some people just believe in pastor's prayers, in the church prayer, and don't depend just on prayer is what I'm trying to say. Just like how you don't depend in gift and in goods. ஜபத்துக்கு வாஞ்சை, ஜெபம் பண்ண வேண்டும் என்ற வாஞ்சை இங்கு நிறைய இருக்கு. தேவன் அங்கு புதிய ஏற்பாட்டிலே ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்கள் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பது வேதத்திலே நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. And prayer desire is there. People randomly pray for everything and anything. But New Testament has rules, orders for prayer, for disciplines for prayers which we need to learn and apply. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பது வேதத்தில் ஆதாரம் இல்லை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
அங்கு முதல் பகுதிகளிலே நாம் அமைதலுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அதிகாரிகளுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஜபம் நமக்கு இருக்கிறது. It's not that you pray randomly for everything and each and everything, but in 1 Timothy chapter 2, the first part, that we might live a peaceful life, we have to pray for kings and for authorities and for rulers of the land where we live. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இங்கு ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6:18 of Ephesians, Paul writes that we have to pray for ministries, many types of ministries that is going on in the church. ஜபம் என்பது லூக்கா அங்கு 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்து பிரகாரம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும், விழித்திருந்து அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஜபம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி சொன்னதாக நாம் காணலாம். Luke 21:36, one prayer, that is, we have to be found worthy before the Son of Man, and therefore we have to watch and pray. எனவே இஸ்மவேல், இது ஆகார் இஸ்மவேல் என்ற ஆபிரகாமின் சந்ததியார், இங்கு ஆபிரகாமுடைய ஜபம் என்ற இடத்தில் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் ஆபிரகாமுடைய குமாரன் என்ற இடத்திலே சொல்லப்பட்ட திருஷ்டாந்தம். எனவே அப்படிப்பட்ட அனுபவமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, இஸ்ரவேல் அல்ல என்ற இடத்திலே அங்கு தீர்ப்பு கொண்டு வருகிறதை நாம் காணலாம். The generation of Abraham, Ismail is out of prayer. He prayed for Ismail and the Lord heard it and blessed him. And that is not how we have to be. It's not just depending on prayer and being prosperous, but you have to understand what the deeper truth has to offer us. எனவே நாம் கிறிஸ்தவத்திலே நன்கொடைக்காக உதவிக்காக நாம் வரவில்லை. இங்கு வந்து ஜெபமணினால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்ற விடயத்தில் வரலை. உன் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்ற இடத்திலே உன் புத்திரன், உன் ஏக புத்திரன் நேசகுமாரனை பலி செலுத்தக்கூடிய இடத்தில்தான் கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். We are not here for gifts, we are not here for deliverance prayer, but we are like Isaac. In Isaac, your son, your only son, your beloved son, offer him as a sacrifice. In that our purpose and love of God is manifest. கேத்துராளுடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, ஆகார் மூலமாக பெற்றெடுத்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுடைய பிள்ளை என்பது சாராள் மூலமாக பெற்றெடுத்த ஈசாக்கு ஒருவன் தான், அவன் புத்திரன், ஏக புத்திரன் நேசம், அவன் ஒருவன் தான் பிள்ளை. எதற்காக என்றால், எந்த நோக்கத்துக்காக? பலி செலுத்தக்கூடிய இடத்திலே அந்த புத்திரன் இருக்கிறான். Sons born through Keturah are not Abraham's sons. Son born through Agar, the bondwoman, Ismail is not his son. But in Sarah, through Sarah, in Isaac your seed shall be known. What is the purpose? Beloved son, only son, your son is meant for sacrifice. That sacrificial mind is what the son has to be in our life. ஆபிரகாம் சாராளை தேவன் அழைத்த நோக்கம் அவருடைய புத்திரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும், பலியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த திட்டம் இருக்கிறது. The purpose of God concerning in Isaac your seed shall be known is sacrifice. It's all about sacrifice. உன் புத்திரன், உன் ஏக புத்திரன் நேசகுமாரனை எனக்காக பலியிடு. எனவே தேவன் நம்மை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்த நோக்கம் நாம் ஒரு பலியின் சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். What is the purpose of God bringing us into this Christian truth? It is that you have to have a mind of sacrifice. Your son, only son, beloved son, go offer him as a sacrifice. That's a mind Christians got to have for God's purpose to be accomplished in them. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2 வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை காணிக்கையாக பலியாகவும் ஒப்புக்கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அனைவரும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:2 வசனத்திலே பவுல் எழுதுகிறதை நாம் காணலாம். Epistle of Ephesians chapter 5 first 2 verses, Paul writes and stresses, as God loved, Christ loved and gave himself as an offering and sacrifice, so doth you have to walk in love, offering yourself in the same way. ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் புத்திரன் என்பது பலியின் சிந்தை என்ற இடத்திலே ஈசாக்கை வாக்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். God gave Isaac as a promise, as a sacrifice, with the mind of sacrifice, to be sacrificed for him. ஆகவேதான் ஆதாம் ஏவாளுடைய விழுகைக்கு பின்பு ஆபேல் பலிகளை செலுத்தி அவன் மேன்மையுள்ளவனாக சாட்சி பெற்றான் என்று எபிரேயர் 11:4 பவுல் அதை எழுதுகிறார். Hebrew 11:4 he brings about the truth of Abel. After the fall of Adam and Eve, eviction, we find he offered sacrifice, accepted, recognized by God and received honor. கிறிஸ்தவம் என்பது பலியின் சிந்தை என்ற இடத்திலே, பலி என்ற இடத்தில் தான் கிறிஸ்தவம் முழுமை என்ற இடத்திலே அது இருக்கிறது. Christianity is complete only in the mind of sacrifice, in the truth of sacrifice.
இங்கு ஒரு உதவித்தொகையோ நன்கொடைக்காக கிறிஸ்தவம் அல்ல. ஜெபமணினால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு செழிப்பாக இருப்பு என்பது கிறிஸ்தவம் அல்ல. அது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாம் சாராள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளையாக ஈசாக்கு என்பது அங்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட இடத்திலே அது இருக்கிறது. Christianity is not in good works or in deliverance prayers. It's about sacrifice, sacrificial mind. In Isaac your seed shall be known. That's about sacrifice. Through that God's purpose is worked out in this world. தேவனுடைய திட்டம் இந்த ஆபிரகாம் சாராள் உடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படக்கூடியது ஈசாக்கை அங்கு பலி செலுத்தின இடத்தில்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆணையோடு உறுதிப்பட்டதை நாம் காண முடியும். It is in Genesis chapter 22:17. With an oath God had established his promise after the sacrifice of Isaac. He gave everything to Abraham. ஆகவேதான் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும், அவனிலும் அவன் சந்ததியிலும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆதியாகமம் 17:19 உறுதியாக ஆபிரகாமுக்கு சொன்னதை நாம் காண முடியும். Genesis chapter 17:19. God said to him, Sarah thy wife shall bear thee a son indeed, and you shall name him Isaac. With him I will make an everlasting covenant, and with his seed forever. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2 வசனத்திலே உங்களை பரிசுத்தமும் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். Romans chapter 12 verse 1 and 2, Paul read, this is the reasonable service, that you might offer yourself on the altar as a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின் உபதேசமாக இருக்கிறது. The New Testament truth you have to understand is offer your body as a living sacrifice on the altar, which is called a reasonable service. நம்முடைய அவயவங்களை சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக, போஜன பலியாக, மனப்பூர்வமான பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய உபதேசம் புதிய ஏற்பாட்டின் உபதேசம். The New Testament doctrine about belief in God is about burnt offering, food offering, peace offering, voluntary offering. In this the truth is established. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்திலே ஒரு சரீரம் அவருக்கு உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஆயத்தமாக்கப்பட்டது, இதோ உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படியாக வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறதை நாம் காண முடியும். Hebrews chapter 10 verse 5 said, lo, I come to do thy will, a body is prepared for me. And that is how the Lord Jesus Christ offered himself as a sacrifice to the purpose of God. பூமியிலே அவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்ட நோக்கம் பிதாவின் சித்தம் முழுமையாக அந்த சரீரத்திலே நிறைவேற்றப்படும், இதோ புத்தகத்தில் எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படியாக வருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணலாம். Lord the Spirit, but when he came into this world, a body was prepared for him. What for? That he would keep every laws and rules of the Lord in his body and complete whatever is written in the volumes of the book of word of God. எனவே மெய்கிறிஸ்தவம் என்பது நம்மை சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து மனம் புதிதாக்கப்பட்டு சரீரம் அருவமாக்கப்படக்கூடிய இடத்துல தான் மெய்கிறிஸ்தவம் இருக்க ஒழிய ஜப கிறிஸ்தவமோ உதவி கிறிஸ்தவமோ என்பது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. உன் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்த அந்த குமாரன் தான் புத்திரன், ஏக புத்திரன், நேச குமாரன். அவனை பலி செலுத்தக்கூடிய இடத்திலே முழு நித்தியத்தின் திட்டமும் ஆபிரகாம் சாராள் மூலமாக நிறைவேற்றப்படுகிறதை நாம் காணலாம். Where is true Christianity? It's not in good works, it's not in deliverance prayer, but it is in sacrifice. It's about offering ourselves as a living sacrifice of our body, and that's a reasonable service, and that is where true Christianity is evident and manifest in our lives. எனவே தான் அங்கு ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் அல்லாமல் போனார்களே என்ற உபதேசம் அந்த ஈசாக்கு என்ற வார்த்தையை அவர்கள் விட்டு அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காதபடி அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்த இடத்திலே இயேசுவை கொலை செய்த இடத்தில் தான் இஸ்ரவேல் இல்லாமல் போனார்கள். அவர்கள் இடறினார்கள், கல்லிலும் கண்மலிலும் இடறினார்கள் என்பதை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இடைவிடாத மனவேதனை துக்கம் என்று பவுல் எழுதுகிறதை நாம் காணலாம். Paul writes about the Israelites, continual sorrow and continual pain. It's because all Israel is not Israel. They did not believe him. They stumbled in the rock and they fell upon the stone. And Paul had a continual sorrow for them. ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் எவ்வளவு உறுதியான வாக்குத்தத்தத்தை சொன்னாலும் இருவரும் இணைந்து அங்கு ஆகார் மூலமாக ஒரு இஸ்மவேலை பெற்றெடுப்பது அது ஒரு கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தது. God had given Abraham and Sarah so many assurance
of a son of a heir. But what happened? They went for a counsel to have a child through Hagar is something which is very, very compelling. இந்த ஆபிரகாமும் சாராளும் இந்த ஆகாரை கட்டாயப்படுத்தி ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்த இடத்திலே அது ஒரு அழுத்தமாக கட்டாயப்படுத்தின ஒரு இடத்திலே அது இருக்கிறது. It's very compelling, something which is forced. This is a forced implementation, is what we need to understand. எனவே நாம் ஒன்றையும் நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அடிமை என்று சொன்னாலே அவளுக்கு அவள் 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 அப்படியே மறிக்க வேண்டும். அவள் இப்படி பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய இடத்தில் அந்த அடிமை இல்லை. ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இணைந்து அவளை கட்டாயப்படுத்தின இடத்திலே அந்த அடிமையை ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் கட்டாயப்படுத்தி செயல்படுகிறதை நாம் காணலாம். Sarah kept Hagar as a bondwoman, as a servant throughout, and now she forced her to be wife of Abraham. Nothing in the New Testament is done out of force, is what we need to understand. எனவே இந்த இஸ்மவேல் என்பது ஆகாரை கட்டாயப்படுத்தி பெற்ற இடத்திலே இருக்கிறது. இது ஈசாக்கு என்பது ஆபிரகாம் மனப்பூர்வமாக பலி செலுத்தின இடத்திலே அது இருக்கிறது. Ismail is born out of force. Isaac is born out of willingness, sacrifice. இந்த ஆபிரகாம் சாராளும் ஒரு கட்டாயமாக ஒரு நிர்பந்தத்திலே ஒரு பிள்ளை வேண்டும் என்ற இடத்திலே அது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல. ஆனால் சாராள் மூலமாக ஈசாக்கு பிறந்தது. மனப்பூர்வமாக பலியிடக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. Sarah kept Hagar as a bondwoman. Now she forced her to bear a child. Christianity is not by force, but it is in willingness, voluntary submission as a sacrifice. In Isaac is what we need to learn. கிறிஸ்தவத்திலே யாரையும் பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தக்கூடிய இடத்திலே கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. அது நியாயப்பிரமாணம், அது ஆகார் இஸ்மவேல் என்ற இடத்தில் தான் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது மனப்பூர்வம் என்ற இடத்திலே அது இருக்கிறது. Force is under law. Law is forceful, but that's not Christianity. New Testament is not in force or in law. That's a legalistic of the Old Testament. That's with Hagar and Ismail. But here it's willingness, voluntary submission of a free will of our mind. எகிப்து தேசத்து அடிமையாகி இந்த ஆகாரை இவர்கள் இருவரும் ஒரு கட்டாயம் ஒரு பிள்ளை வேண்டும் என்ற இடத்திலே இஸ்மவேலை பெற்றெடுத்த இடத்தில்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையாக அங்கு கட்டாயம் என்ற இடத்திலே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டதை நாம் காணலாம். The Egyptian bondwoman kept as a servant by Sarah throughout. Now she forced her to bear a child, and that's the reason why Abraham's generation later in time they became bond servants under Pharaoh's reign. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததியார்கள் இங்கு ஒரு கட்டாயமாக ஒரு செயலை இங்கு செய்ததினாலே அவர்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கு ஆளோட்டிகள் மூலமாக பார்வோன் மூலமாக உபத்திரவத்துக்குள் கட்டாயமாக இந்த வேலைகள் இங்கு செய்தே தீர்க்க வேண்டும் என்ற வேதனைக்குள் உட்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். Because of Abraham, Sarah's forceful act upon Pharaoh's daughter Hagar, later in history, Abraham's generation became forced laborers in the land of Egypt under Pharaoh. யாத்திரையாக 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கட்டடங்களை கட்டும்படியாக பண்டக சாலைகளை கட்டும்படியாக அது பார்வோன் மூலமாக ஆடாவளி மூலமாக கட்டாயப்படுத்தி உட்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். In Exodus chapter 1 we know how Abraham's generation, they were forced under Pharaoh, under the taskmasters, to do certain tasks, to build buildings and pyramids and temples. That is how their life went in Egypt. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக ஒரு கட்டாயமாக வேதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டதை யாத்திரையாகமம் புத்தகத்திலே நாம் காணலாம். The book of Exodus is an history account about Abraham's generation getting bound under Pharaoh's rule in Egypt as a bond servant. கிறிஸ்தவம் என்பது ஒருவரையும் நாம் அடிமைப்படுத்தக்கூடிய இடத்திலோ நிர்பந்திக்கக்கூடிய இடத்திலோ கட்டாயப்படுத்தக்கூடிய இடத்திலோ அது இருக்க முடியாது. அது மனப்பூர்வம் விருப்பம் என்ற இடத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது. Christianity is not in force, is not in subjecting somebody to do something, but it's in willingness, voluntary submission. That's what Christianity is all about. ஆண்டவர் சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று 38 வருஷம் வியாதியஸ்தனை 38 வருஷம் அவன் வியாதியாக இருக்கிறானே அவனுக்கு சுகமடைய வேண்டும் என்று விருப்பம் இருக்காதா? ஆனால் ஏன் 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான்? சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த விருப்பத்தில் தான்
அவனை சுகப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். 38 long years of infirmity. He was right by the river, by the pool to be healed. But the Lord said to him, "Do you wish to be healed?" And that is how, with willingness and voluntary acceptance, the Lord does work in our lives. தேவன் நம்மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றப்படக்கூடிய இடத்திலும் நம்முடைய விருப்பத்தோடு தான் அவர் செயல்பட முடியும் என்பதை தான் மனப்பூர்வம் என்ற இடத்திலே அது இருக்கிறது. Willingness, voluntary and free will acceptance. Only in this free will acceptance, the Lord can work anything in our lives. It's not by force, it's not by power in the New Testament. இந்த சாராள் என்பது வாக்குத்தத்தமான வார்த்தை என்ற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தையை விசுவாசியாதபடி இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். And Israelites, they did not believe in this word of promise. In Isaac thy seed shall be known, which is why Romans 9 concludes, Israelites are not Israelites. யோவான் 6ஆம் அதிகாரம் அங்கு 6ஆம் அதிகாரத்திலே அங்கு மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் சொன்ன வசனம் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 6:63. John 6:63, Jesus said, "The flesh profiteth nothing, but the words I speak are life and truth." இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது என்பது இஸ்மவேலோடு சம்பந்தப்பட்டதாகவும், இந்த நான் சொன்ன வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது என்பது ஈசாக்கோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. The flesh profits nothing is with Ismail. My word which I speak is life and truth is with Isaac. எனவே இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது என்பது இஸ்மவேல், அவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு என்ற வார்த்தை, நான் சொல்லும் வசனம், அது ஈசாக்கு, அது ஆவியாயும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. Ismail is the flesh, he profits nothing with respect to spirituality, but my words are spirit and truth. That's related to Isaac. In Isaac, that the promise is steadfast. எனவே தான் ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத இடத்தில் தான் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போனார்கள். When the Lord of glory, when he came to this world to minister to his people, Israel did not believe his word and rejected the Lord of glory. இந்த சாராளை ஞான அர்த்தமாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் கொண்டு வருகிறார். In Galatians chapter 4, Apostle Paul applies allegorically Sarah to certain truths. கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று இந்த சாராளை ஞான அர்த்தமாக கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Galatians chapter 4 verse 26, as allegorically Paul applied Sarah as a Jerusalem which is above, mother of us all. இந்த ஆகார் இஸ்மவேல் ஒரு அடிமைத்தனம், நிர்பந்தம், கட்டாயம் என்று உங்களுக்கு சொன்னேன். சாராள், ஆபிரகாம், ஈசாக்கு என்பது சுயாதீனம் என்ற இடத்திலே அது இருக்கிறது. I said to you, bondwoman Agar and her son Ismail, they are force, bondage, slavery. But when it comes to Sarah and Isaac, it's about freedom, liberation, liberty. ஆகார் என்பது 60 சீனாய் மலை, அது இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி என்று அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை அங்கு ஞான அர்த்தமாக பவுல் கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Paul allegorically calls Agar as Jerusalem which is in Arabia now, which is in bondage. He compares Agar to the present Jerusalem which is in bondage in Arabia. அதுதான் இந்த சாராளை ஞான அர்த்தமாக மேலான எருசலேம், அவள் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சாராளை முதலாவதாக வார்த்தை என்பதோடு நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக இந்த சாராளை மேலான எருசலேம் என்ற ஞான அர்த்தத்தோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். Paul allegorically applies Sarah first to the word, and now to Isaac to the word, and now to freedom, to Jerusalem which is above, which is free. That is how Paul brings allegorically Sarah to the freedom, liberty of Jerusalem which is above. இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அந்த சந்ததியார் எப்ரோன் என்ற இடத்தில் தான் அவர்களுக்கு வாக்தத்தம் இருக்கிறது. அந்த எப்ரோன் என்ற இடத்திலே அவர்கள் இல்லாமல் போன இடத்திலே அங்கு வார்த்தையை உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காணலாம். To the generation of Abraham, the center of point of claiming the promise is in Hebron, but Hebron they rejected, and so they cannot claim any of the promises of God with related to Jerusalem. அவர்கள் எப்ரோன் என்பது பிதாக்களின் சுதந்திரம், அது முக்கியத்துவம் உள்ளதுதான். ஆனால் அவர்கள் இந்த எருசலேம் என்ற தரிசனம் வெளிச்சம் இல்லாதபடி அந்த சந்ததியார் எகிப்துக்கு அடிமையாக போன இடத்திலே இஸ்ரவேலர்களுக்கு பிரச்சனை வந்து இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போன இடத்திலே அந்த சரித்திரம் திருஷ்டாந்தம் இருக்கிறது. Hebron is their inheritance, but they didn't have light about Jerusalem.
Now they are born men and women in Egypt under Pharaoh. Their light is totally diminished. That's what we see. ஆகவே தான் தொடர்ச்சியாக மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நமக்கு தாயானவள் என்பது, அந்த எப்ரோனிலே பிறந்த பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போனார்கள், எருசலேமிலே பிறந்த பிள்ளைகள் தான் அங்கு வாக்தத்தத்தை அடைந்து கொண்டார்கள் என்பதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். 2 Samuel chapter 5, there is a comparison here between children born to Abraham in Hebron and in Jerusalem, because children born in Hebron are wasted, but children born in Jerusalem are liberated. Is the truth of 2 Samuel chapter 5. அங்கு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே எருசலேமிலே பிறந்த சாலமோனைத்தான் அவனுக்கு நான் குமாரனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் என்று 2 சாமுவேல் 7 அங்கு 14-15 எழுதப்பட்டிருக்கிறது. 2 Samuel chapter 7 verse 14 and 15. Now coming to the son of David, which is Solomon. Here we come to Solomon. God said to him, I will be a father to him, he will be a son to me. Is the covenant that he had made with David's son Solomon. இந்த சாராள் வார்த்தை என்ற இடத்திலே சொல்லப்பட்டதுக்கு பின்பு இந்த சாராளை எருசலேம் என்ற இடத்திலே பவுல் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? எருசலேமிலே நாம் பிறக்கும் போதுதான் பிதா என்ற இடத்திலும் குமாரன் என்ற இடத்திலும் நாம் இருக்க முடியும். And after comparing Isaac to the word, now Sarah is compared to Jerusalem. Why? It's because the father and the son, the relationship is what steadfast in our spiritual life. அங்கு ஆபிரகாம் சாராளுக்கு அந்த புத்திரன் ஏகபுத்திரன் நேசகுமாரன் என்பது ஈசாக்கு என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் அது நஷ்டப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். Back in the history of Abraham and Sarah, Isaac the word was the son, the only son, the beloved son, but which was also under loss, under certain kind of exit in the life of Abraham. இந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய சந்ததியார்கள் இஸ்ரவேலர்கள், என் குமாரன் சேஷபுத்திரன் என்று யாத்திரையாகமம் 4:22 அவர் சவால் விடுகிறதை நாம் காணலாம். Exodus chapter 4 verse 22. The Lord also called the sons of Abraham, Isaac and Jacob as my firstborn, my sons. கேத்துராலையும் இஸ்மாயேலையும் விட்டாச்சு. இப்போ ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய சந்ததியார்கள் என் குமாரன் சேஷ்டபுத்திரன் என்பதை அவர் சவால் விட்டாலும் கூட அவர்கள் இல்லாமல் போனார்கள் என்பதுதான் முடிவாக இருக்கிறது. The truth is they are no more. They are all gone. That's the history of how we have to consider it. அவர்கள் எப்ரோனோடு சம்பந்தப்பட்ட இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எருசலேமிலே பிறந்த சாலமோன் தான் அவனுக்கு நான் பிதா, அவன் எனக்கு குமாரன் என்னிடத்திலே அங்குதான் உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். Now we have a distinction of places, Hebron and Jerusalem. Children born at Hebron are wasted, but children born through Jerusalem, Solomon the son, is established forever in liberation and freedom. இங்கு அவர்கள் முற்பிதாக்களுக்கு அங்கு எப்ரோன் வாக்தத்தமாக இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாம் வாக்தத்தை கொடுத்தான அடிமைக்குள்ளே போயிட்டார்களே, அதனுடைய காரணம் என்ன? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அது அந்த எருசலேம் சோதோம் என்றும் குமாரன் என்றும் சோதோம் குமாரா 8 என்றும் ஞான அர்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. Back into Revelation chapter 11 verse 8, they all ended up in slavery. It's because Jerusalem there is also compared as Egypt and as Sodom and Gomorrah allegorically. ஆபிரகாம் சாராளோடு வந்த அந்த லோத்துடைய குடும்பமும் சோதகுமாருக்கு போயிட்டது. இந்த ஆபிரகாம் சாராளுடைய அந்த குடும்பங்கள் எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆகவேதான் அவங்க அழைப்பில் எருசலேமுக்கு போகலை. அது எருசலேம் ஞான அர்த்தமாக சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தல் 11:8 எழுதப்பட்டிருக்கிறது. They all ended up in Sodom and Gomorrah and in Egypt. It's because Revelation 11:8 states that Jerusalem is allegorically like Egypt and like Sodom and Gomorrah. That's why there was a loss. Israel is not Israel. ஆபிரகாம் சாராள் இருவரும் இணைந்து ஈசாக்கை பெற்றெடுத்து அந்த சந்ததியார் எகிப்துக்கு ஏன் போகணும், ஏன் சோதோம் போகணும்? அவங்க எருசலேம் என்ற வெளிச்சம் இல்லாதபடி தான் அவர்கள் நஷ்டம் அடைந்ததை இந்த ஞான அர்த்தம் வெளிப்படுத்தல் 11:8 ஞான அர்த்தத்திலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். Why must Abraham and Sarah go to Egypt at the time of trouble? It's because allegorically it's said they didn't have the light of Jerusalem in perfection. That's why allegorically it's compared to Egypt and Sodom and Gomorrah, which they left for. ஆகவேதான் என் குமாரன் சேஷ்டபுத்திரன் இடத்திலே அது சவால் விட்டாலும் அது நஷ்டப்பட்டு போன இடத்திலே இருக்கிறது. அந்த எருசலேமிலே பிறந்த சாலமோன் தான் என் குமாரன்,
அவனுக்கு தான் நான் பிதாவாக இருப்பேன் என்பது தாவீது சாலமோன் இடத்தில் தான் அது உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காணலாம். And here we find that though the Lord called the sons of Abraham as my son, my firstborn, they ended up in slavery and in destruction. But later in history, children born in Jerusalem, Solomon in particular, was accepted and said, I'll be a father to him. He will be my son in covenant. எனவே தான் இந்த ஆபிரகாம் சாராள் ஈசாக்கு என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட அந்த அனுபவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இந்த சாராளை மேலான எருசலேம் என்ற ஞான அர்த்தத்திலே பவுல் எழுதினால அது எருசலேமிலே சாலமோன் பிறந்திருக்கிறான், எப்ரோனில் பிறக்கவில்லை என்பதுதான் அவனுக்கு நான் பிதா, அவன் எனக்கு குமாரன் என்னிடத்திலே உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காணலாம். In Jerusalem, that is about freedom. That is where the promise is established. There is no failure. But in the previous case of Agar and the bondwoman, there is judgment declared. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்குரியதாக இருக்கிறது என்று நாம் அதை அஸ்திபாரப்படுத்தினாலும் அது ஏன் நஷ்டப்பட்டு போனது என்பது சாராள் என்ற மேலான எருசலேம் வெளிச்சத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்படக்கூடிய இடத்தில்தான் தேவனை நம் பிதா என்றும் நாம் அவனுக்கு குமாரன் என்ற இடத்திலும் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். Though there is promise with Abraham, Isaac and Jacob in our life, yet if it has to be established and steadfast, then we have to come to the light of Jerusalem which is above, where the promise will be certain and we will be sons and daughters and God will be our father. அதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கு முதல் 7 வசனத்திலே குமாரனை அனுப்பின நோக்கம் நாம் அனைவரும் அவருடைய குமாரன் என்னிடத்திலே வாக்குத்தத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். And that's in Galatians 4:1. The reason why he sent the son in the right appointed time is because we all may become heirs of the promise and sonship through him. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அந்த சந்ததியார் குமாரன் சேஷ்டபுத்திரன் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் தாவீது குமாரனாகிய சாலமோன் அங்கு குமாரன் என்ற இடத்திலும் பிதா என்ற இடத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன என்றால், இந்த சாராள் மேலான எருசலேம் என்னிடத்திலே அவள் தான் நமக்கு தாயாக இருக்கிறாள், அவளுக்கு தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற ஞான அர்த்தத்தை தான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. Sons of Abraham, Isaac and Jacob, they all ended in slavery. But son born in Jerusalem, which is Solomon, is claimed as a son. Jerusalem which is above, the light of Jerusalem which is above, is what will bring in steadfast blessing of father and sonhood in our lives. எனவே சாராள் தான் நமக்கு வாக்குத்தத்தம், சாராள் தான் நமக்கு முக்கியத்துவம். அந்த சாராள் தான் எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல இந்த யூதர்கள் ஆபிரகாமுக்கும் சாராள் தாய், எல்லாருக்கும் சாராள் தாய் என்ற வெளிச்சத்தில் தான் யூதர்கள் இருக்கிறார்கள். And Sarah is an important figure. She is the new Jerusalem above. That's why the Jewish say she is mother to Isaac, mother to Abraham, mother to all. She is the mother of everyone. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனாக இருக்கட்டும், ஆனால் மேலான எருசலேமாக தாய் சாராளாக இருக்கிறதுனால ஆபிரகாம் கூட சாராளை தாய் என்ற இடத்தில் தான் இந்த யூதர்கள் அந்த வெளிச்சத்தில் தான் அதை போதனைக்கு கொண்டு வருகிறார்கள். Abraham may be the father of faith, but because Sarah is Jerusalem which is above, she is the mother of all, even mother to Abraham. That is how the Jewish light expands far better. எனவே தான் இது எருசலேம் என்ற வெளிச்சம் தான் ஒரு மேலான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் தான் நாம் பிதாவையும் நாம் குமாரன் இடத்திலே அந்த சாலமோன் உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். Jerusalem is the greatest light. That's the excellent light that we need to have. That is where we established a relationship of father and son, and covenant is made steadfast in Jerusalem. ஆகவேதான் அந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் இடைவிடாத மனதுக்கம் வேதனை என்றால் என்ன, அங்குதான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் பிள்ளை ஆனார்கள், ஈசாக்கத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்ல இடத்துல அந்த 9ஆம் அதிகாரம் கடைசியில் கல்லிலே அடைந்தார்கள், கல்மலையில் அடைந்தார்கள் என்ற இடத்திலே அங்கு திருஷ்டாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. Why did Paul in Romans 9 say he had continual sorrow and burden? It's because of the last verse says that they stumbled in the rock of offense and in the stumbling stone they fell at. ஆகவே தான் மேலான எருசலேம் நம்ம அங்கே வெளிப்படுத்தல் 11:8 அந்த எருசலேம் வந்து சோதம் குமாரா எய்த்துக்கு இடத்துல ஞான அர்த்தமாக போய் நஷ்டப்படுத்தி போச்சு. ஆனால் இந்த சாராள் என்ற தாயாகி மேலான அப்படி அல்ல, அது மேலான எருசலேம், அது ஆபிரகாமுக்கு தாய், எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல பிதா குமாரன் என்ற இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். Revelation 11:8, there the Jerusalem became allegorically as Egypt and Sodom, all hindered and fell and got destroyed. But in Sarah which is above, the mother of us all, mother not only to Isaac, even to Abraham, to all, that is where the promise is steadfast as father and son in covenant forever.
ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்த இடத்திலே எருசலேம் வெளிச்சம் இடமில்லாதபடி சோதோம் எகிப்து என்ற இடத்திலே நஷ்டப்படுத்தப்பட்டதும் ஞான அழுத்தம்தான். ஆனால் இந்த சாராள் மேலான எருசலேம் என்ற ஞான அழுத்தத்திலே அங்கு தாவீதும் சாலமோனும் என்ற இடத்திலே பிதா குமாரன் என்ற இடத்திலே உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். Abraham's children ending up in Sodom, Egypt. Allegorically, Jerusalem is a darkness there in Revelation 11:8. But here in Jerusalem, which is above, the mother of all in Sarah, we find that father-son covenant and bonding is so clear. ஆகவேதான் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் என் தாசனாகிய தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக ஒரு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். That's why in 1 King chapter 11, the Lord said, for David my servant, there will be a light lit perpetually forever. நீங்கள் எதை மறந்தாலும் எருசலேமை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த வெளிச்சம்தான் ஆபிரகாமுக்கு மெய்யான குமாரன் என்ற இடத்திலே தாவீதின் குமாரனாக உறுதிப்படுத்தப்பட்ட இடத்திலே அது இருக்கிறது. Never forget Jerusalem. That is where the promise is established in Abraham and in Isaac as a son in covenant, in assurance. எனவேதான் எருசலேம் தான் நமக்கு முக்கியம். அங்குதான் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அது தாவீதுக்காக சாலமோனுக்காக என்ற வார்த்தை உறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. Jerusalem is the most important place that you have to look unto. That is where the light is perpetually burning for the sake of David, for the son Solomon. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்திலே சியோனின் எருசலேமின் வெளிச்சம் இல்லை என்றால் யெரொபெயாம் போல பொய்யரும் வஞ்சகருமாக போய் நாம் நஷ்டத்திலே நாம் முடிவடைய முடியும். As God's children, if you don't get the light of Jerusalem and the assurance of Jerusalem, you'll become like Jeroboam, who wasted. You'll become liars and deceivers apart from God. எனவே எருசலேமுக்கு தடை பண்ணக்கூடிய இடத்தில் தான் அது யெரொபெயாமுடைய பாவம். அதுதான் முழு இஸ்ரவேலர்களும் பொய்யரும் வஞ்சகருமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடி அவர்கள் முழுவதும் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். And what is the sin of Jeroboam? It's hindering, it's blocking people to go to Jerusalem. That is where they were completed in their sins, and the sin is called sin of Jeroboam, where they disrespected Jerusalem. எனவே எருசலேம் தான் முக்கியம். நமக்கு தாசனாகிய தாவீது தான் முக்கியம். அந்த குமாரனாகிய சாலமோனை தள்ளமாட்டேன் என்ற உறுதியான வார்த்தை இருக்கிறது. அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சியோனும் எருசலேமும் இணைந்த இடத்திலே அந்த வெளிச்சத்தில் தான் நாம் பொய்யரும் வஞ்சகரும் போகாதபடி, யெரொபெயாமை போல் நஷ்டப்பட்டு போகாதபடி யூதா எருசலேம் என்ற இடத்திலே நாம் பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலே நாம் இருக்க முடியும். Therefore the light of Jerusalem is important. We shouldn't forget Jerusalem for the sake of David my servant and for Solomon, where there is light lit forever, where the promises and steadfastness of God the Father and the Son relationship and covenant is permanent forever. அந்த கை நீண்ட இடத்திலே ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வல்லமையான பிரதிஷ்டை உள்ள தேவனுடைய மனிதனுக்கு கிடைத்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணாமல் எருசலேமுக்கு வரும்படியாக சொல்லியிருந்தால் அங்கு ஒரு லாபம் கிடைத்திருக்குமே. இந்த மனிதனும் நஷ்டப்பட்டு போகாதபடி, பிதாக்கள் கல்லறையில் போகாதபடி போன காரணம் என்ன என்றால் அவனை எருசலேமுக்குள் நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதை நழுவ விட்டது தேவனுடைய மனிதன் நஷ்டப்பட்டு போனதுக்கு காரணமாக இருக்கிறது. When the hand of Jeroboam held in the air, you shouldn't have prayed, you should have called him for Jerusalem, and then there would have been no loss of this prophet dying away from the father's sepulchre. As well, this man Jeroboam couldn't be repented. All these are because of not leading somebody to Jerusalem. எருசலேம் என்ற இடத்திலே அங்கு ஜெபம் தேவையில்லை. எருசலேம் என்ற இடத்துல எருசலேமுக்கு வா என்ற போதனை தான். எருசலேமுக்கு நேராகத்தான் நம்முடைய ஜெபம். எருசலேமுக்கு நேராக இல்லாத கையை சரிப்படுத்தக்கூடிய ஜெபந்தான் இந்த தேவனுடைய மனிதனுடைய பிரதிஷ்டை உடைக்கப்பட்டதும் அந்த பிதாக்களின் கல்லறையில் போகாதபடி நஷ்டமடைந்ததும் காரணமாக இருக்கிறது. Prayer is towards Jerusalem. It's a prayer not randomly praying for anything and everything, which is the reason why the prophet of God was a failure. He died in a strange land and place, and he led him into Jerusalem. There would have been greater deliverance and liberation. எவ்வளவு வல்லமையான வார்த்தை அந்த இடத்திலே சரியாக அங்கு திருஷ்டாந்தமாக அது அடையாளமும் போடப்பட்ட இடத்திலே அந்த தேவனுடைய மனிதனுடைய பிரதிஷ்டை எவ்வளவு வல்லமையான வார்த்தை இந்த இடத்திலே அவன் வந்த இடத்திலே அவன் எருசலேமுக்கு நடத்தாதபடி எருசலேமுக்கு நடத்தணும். எருசலேமுக்கு நடத்தாத ஜபங்கள் நம்முடைய பிரதிஷ்டையையும்
நம்முடைய வாழ்க்கையும் அழிக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. Any prayer that you do which doesn't lead to Jerusalem. Remember the prophet of God. He was a man with dedication and consecration. But because he prayed nonsense prayers, there was a loss in his consecration, loss in his life. Dying in a strange land is a warning sound for every one of us. ஒரு மனிதனை எருசலேமுக்குள் தள்ளுவதற்கு தான் பிரயாசம், அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். எருசலேமுக்கு நேராக தான் ஜெபம். எருசலேமுக்கு போகாத இடத்திலே ஜெபம் என்றால் நம்முடைய பிரதிஷ்டையும் நம்முடைய வாழ்க்கையும் நஷ்டப்பட்டு போன இடத்தில் தான் அந்த ஜெபம் நமக்கு இருக்கிறது. Our prayer has to push somebody to Jerusalem. If you deviate or if you go away from Jerusalem, and that's loss of your consecration, loss of your call, loss of your life itself. இங்கு சாராளும் ஆபிரகாமும் பிள்ளை இல்லை என்ற இடத்தில் முடிவில் தான் பிரச்சனை துவங்குகிறது. அங்கு யோசியா பிறப்பான் என்பதில் பிறக்கவே இல்லை, நீ எங்கே பிறக்க போகிறான் என்பதில் தான் அங்கு முடிவு இருக்கிறதை நாம் காண முடியும். The problem began with Abraham and Sarah doubting the birth of a son in their life. That's where it all began. But the end is about the birth of Josiah. They doubted, where will he be born? And that is where the end in captivity resulted or ended. யோசியா பிறப்பான்னு சொன்னார், எனக்கு பிறக்க காணலையே, எப்போ பிறக்கிறாரு? அவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்ன பிறந்து மரித்து போனார் என்ற இடத்தில் தான் இந்த தேவனுடைய மனிதனுடைய ஜெபம் இவ்வளவு பிரச்சனை உண்டாக்குகிறதை நாம் காணலாம். The man of God, the prophet's prayer brought so much of problem because he said that Josiah will be born, but he disrupted it. That's why the problem ended in Babylonian captivity. ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை பிறக்காது என்ற முடிவில் தான் பிரச்சனைகள் போகிறாங்க. இங்கு யோசியா இன்னும் பிறக்கலையே என்ற இடத்தில் தான் பிறப்பில் தான் முடிவு உண்டாகிறது என்ற இணைப்பை இந்த காலையிலே நாம் தெளிவாக திருஷ்டாந்தமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். Let's connect these 2 points. Abraham and Sarah doubted the birth of a son as well. They doubted the birth of Josiah. That's where the destruction and calamity and catastrophes all about need to be taken into account. எனவே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாலும் அவர்கள் எருசலேமுக்கு நேராக பலகைக்கு நேராக திறக்கக்கூடிய ஜெபந்தான் திரும்ப அவர்களை எருசலேமுக்குள் கொண்டு வந்ததை நாம் காணலாம். They were taken captives into Babylon, but they turned their face towards Jerusalem, looking unto Jerusalem. That made them to be brought again to the land of God. அப்பமும் தன்னை புசிக்க கூடாது என்ற இடத்திலே பிரதிஷ்டையை தேவனுடைய மனிதன் உடைத்து விட்டான். ஆனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலே ராஜாவின் போஜனத்தினாலும் மானத்தினாலும் நான் தீட்டுப்படுத்தக்கூடாது என்ற ரகசிய பிரதிஷ்டையை அவர்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். The prophet of God, the man of God broke the consecration that he will not eat and drink when he met Jeroboam. But here Daniel and his friends had a secret consecration not to defile unkosher food, and therefore they were able to be promoted to Jerusalem. அந்த பிரதிஷ்டை உடைத்த இடத்திலே யெரொபெயாமுக்கு ஜெபித்த இடத்திலே அது யோசியாவுடைய பிறப்பு காலதாமதமாகி ஒரு மரணமாக பாபிலோனுக்கு சரிப்பட்டு போனதை தெரிந்து கொண்ட தானியேல் சகோதரர்கள் நாம் ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தீட்டுப்படுத்த மாட்டோம் என்ற ரகசிய பிரதிஷ்டையை எடுத்துக்கொண்டார்கள். Because of the prayer of the man of God who broke his consecration and prayed a random prayer, the birth of Josiah was delayed, ended in Babylonian captivity. Now the sons of Judah realized the mistake, and they now made a secret consecration not to defile themselves with food and drink, and preserved their life towards Jerusalem. எகிப்திலே ஆராதனை செய்ய முடியாது, அடிமைத்தனம், கட்டாயம், நிர்பந்தம். ஆனால் பாபிலோனிலே அவர்கள் பிரதிஷ்டை மூலமாக தேவனுடைய அரமனையிலே ஆராதனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள். In the land of Egypt there is a forced labor. They cannot worship God freely. But in Babylon they can. But they kept their consecration privately, secretly, and looked towards Jerusalem for emancipation and deliverance. ஒரு ரகசிய பிரதிஷ்டை மூலமாக தேவனுடைய அங்கு பாபிலோன் அரமனையிலே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய பாக்கியம் அவளுக்கு சுவாதீனமாக கிடைத்தது. There was a secret dedication, consecration inside of Daniel and his friends. Therefore they had a liberty to look towards Jerusalem and pray with fervency. தானியேல் 3 ராஜாவுக்கு உத்தர சொல்ல எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அரமனையிலே எப்படி ஆராதித்தோம் என்பது நமக்கு தெரியும், அந்த ஆராதித்த தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று வைராக்கியத்தோடு நேசத்தோடு சவால் விட்டு பேசுகிறதை நாம் காணலாம். Daniel chapter 3, the friends of Daniel challenged with love, zeal, and said, you know how we worship the Lord in palace, now we would not bow down before this image.
God is able to deliver us. Such was their forward faith move when they went to the fiery penance. அரமனையிலே அவர்கள் ஆராதனையை ராஜா பார்த்திருக்கிறார், நேபுகாத்நேச்சார் பார்த்திருக்கிறார். எனவே உத்தர சொல்ல தேவையில்லை, எங்கள் ஆராதனை நமக்கு தெரியும் என்ற சவால் அவர்கள் ஒவ்வொருவருக்குரியதாக இருந்தது. In the palace, in the kingdom, the king has seen, Nebuchadnezzar has seen our worship pattern. Now we need not give anything to say. We will not bow and worship was their firm stand towards God's decisions. அவர் புத்தியுள்ள ஆராதனை செய்தார்கள், சரீரத்தை மறுவமாக்கக்கூடிய ஆராதனை செய்தார்கள். தீச்சுள்ளுகளை போடும்போது அங்கு உயிர்த்தலக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்ள ஆராதனையை அரமனையிலே செய்ததை நாம் காண முடியும். In the palace they did a reasonable service. They offered their bodies as a living sacrifice, the fiery furnace. They gave for resurrection and life, and therefore it was accounted for them for glory. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகைகளை திறந்து, எருசலேம் தான் எங்களை முழு மூச்சு என்ற இடத்திலே ஜெபம் பண்ணி அவர்கள் எருசலேமை முழுவதும் அடைந்து கொண்டார்கள். Daniel chapter 6 verse 10, Daniel looked towards, opened the windows and looked towards Jerusalem. That is last breath and the breath of his life for Jerusalem. Such was their emancipation when they saw towards Jerusalem. எருசலேமிலே நாம் பிறந்திருக்க வேண்டும். We should have been born in Jerusalem. எருசலேமை நாம் வெளிச்சத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should establish the life of Jerusalem in the greater light of it. எருசலேமில் தான் அவர் நமக்கு பிதா, நாம் அவருக்கு குமாரன் என்ற இடத்திலே அது உறுதி இருக்கிறது. It is in the space of Jerusalem God makes a covenant as a father and we as a sons and daughters. அந்த எருசலேமை ஒருபோது நாம் எருசலேமுக்கு தடையாக, எருசலேமுக்கு போது வருத்தம் என்ற இடத்திலே யெரொபெயாமை போல நாம் எருசலேமை விட்டு நாம் நழுவி போக கூடாது. Never should we be like Jeroboam, shouldn't slip away from Jerusalem. We shouldn't forget Jerusalem. We should not move away from Jerusalem. Must be accounted to stay. நம்முடைய முழு மூச்சும் வாக்கையும் சியோன் எருசலேம் இணைந்த இடத்தில் தான், அந்த வெளிச்சத்தில் தான் நாம் எல்லா முழுமையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். Our complete breath, our life and everything is about Jerusalem and Zion. That is where the completion, the fullness of the purpose of God in time and eternity stands in our life. உன் மனைவியாக சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பிறப்பாள், ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும். அவனிலே, அவன் சந்ததியிலே என் உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன் என்ற உறுதியான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 17:19 சொல்லப்பட்டதை நாம் காணலாம். Genesis chapter 17 verse 19, God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and thou shalt call his name Isaac, and I will establish my covenant with him, an everlasting covenant with his seed after him. 1 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவன் அமைதல் உள்ளவன், அமர்ந்திருக்க செய்வேன், அமெரிக்க கட்டளையிடுவேன், அதனால் அவனுக்கு சாலோமோன் என்ற பெயர் இடப்பட்டிருக்கிறது. First Chronicle chapter 22, the Lord said, I will give him peace, he shall be a man of peace, and there shall be peace in his kingdom, and that's why he's called Solomon. சாராளுக்கு ஈசாக்கு என்ற பெயரின் வாக்குத்தத்தம் மாத்திரமில்லை, ஞான அர்த்தத்திலே சாலமோன் என்ற பெயரிலே எருசலேமிலே பிறந்த இடத்திலே வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. To Sarah there is Isaac the word, as well as the promise of Jerusalem established in her. இந்த காலையிலே இந்த முழங்கால் படியிட்டு இந்த உண்மைக்கும் இந்த உபதேசத்துக்கும் ஒப்பு கொடுப்போம். Let's all bow down to this truth this morning and surrender our lives to this light and to this truth. ஒரு நன்கொடைக்கோ ஒரு உதவிக்கோ நாம் கிறிஸ்தவத்திலே வந்து சேரவில்லை. We are not to Christianity for good works, to receive something good or gifts or money or whatever. We are not for that. ஆபிரகாம் நமக்காக ஜெபிப்பான், இஸ்மவேல் என்ற சந்ததி உலகத்திலே பெரிய இடத்திலே இருக்கும் என்ற ஜெபத்துக்காகவும் ஜெப உதவிக்காகவும் நாம் கிறிஸ்தவத்திலே வந்து சேரவில்லை. Abraham prayed for Ismail. Ismail is a rich man today in the world. He's a businessman, merchant. We are not here that pray for deliverance prayer, blessing prayer, prosperous prayer. That's not our motive and intention here. நாம் சாராளின் குமாரனாக, ஏக குமாரனாக, நேச குமாரனாக, பலி என்ற சிந்தையிலே இந்த காலையிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். We are the son of Sarah, the son, the only son, the beloved son that sacrifices with the mind of sacrifice. இயேசு தம்மை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்த இடத்திலே அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Jesus Christ loved us. He offered himself as a sacrifice and as an offering. Let us all walk in his steps. ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த இடத்திலே சொல்லப்பட்ட 17 ஆதியாகமம் 22 17 18 சொல்லப்பட்ட அனைத்து திட்டங்கள் நோக்கங்களுக்கு இந்த காலையிலே ஒப்பு கொடுப்போம். Genesis chapter 22 verse 17, to all the purposes, to all the plans what God had intended in us, let's surrender
and be blessed by the Lord. ஒரு எருசலேம், சோதோம் எகிப்து என்ற நிர்பந்தத்துக்குள் போகாத இடத்திலே ஒரு எருசலேம் நமக்கு ஒரு முழுமையை கொண்டு வரக்கூடிய இடத்திலே அது வெளிச்சமாக இருக்கட்டும். By force, let's not turn Jerusalem to Sodom and Gomorrah and Egypt in allegorical sense, but let Jerusalem be our liberation. Let it be our freedom. Let it be the mother of all of us. கட்டாயத்துக்குள்ளும் நிர்பந்தத்துக்குள்ளும் நாம் காரியங்களை செய்யாதபடி விருப்பத்துக்குள்ளும் மனப்பூர்வத்துக்குள்ளும் சுவாதனத்துக்குள்ளும் காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். Not by force, not by constraint, but by willingness, voluntary submission of our will. Let's do things. என் தாசனாகிய தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக ஒரு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். For the sake of my servant David, a light will be lit forever. யெரொபெயாம் போல எருசலேமுக்கு விரோதமாக நாம் இருக்க வேண்டாம். Let us not be like Jeroboam against Jerusalem. நம்முடைய பிரதிஷ்டையை நாம் நஷ்டப்படுத்தி போட வேண்டாம். Do not waste your consecration. எருசலேமுக்கு விரோதமான செபங்களை நாம் விட்டு விடுவோம். Leave all prayers which are against Jerusalem. யோசியாவுடைய பிறப்பை நாம் காலதாமதமாக்க வேண்டாம். Do not delay the birth of Josiah. ஈசாக்கு பிறக்கவில்லை என்ற இடத்திலே நாம் தவறான முடிவை எடுத்து விட வேண்டாம். Do not take false decisions, wrong decisions when God delays his promises of Isaac in you. ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தீட்டுப்படுத்தாத ரகசிய பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுப்போம். Let's commit our life for a secret consecration like Daniel's friends and Daniel. We will not defile ourselves with non-kosher food of the palace. நம்முடைய ஆராதனை புத்துள்ள ஆராதனையாக இருக்கட்டும். May our worship be a reasonable service. எருசலேமை நோக்கி பலகணியை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's open our windows towards Jerusalem. நம்முடைய ஜெபமும் நோக்கமும் ஒன்றாகவே இருக்கட்டும். Our prayer, our purpose, let's be towards Jerusalem. மேலான எருசலேமாய் மாறுவோம். Let's become Jerusalem which is above. புதிய எருசலேமாய் மாறுவோம். Let's become new Jerusalem. பரம எருசலேமாய் மாறுவோம். Let's become heavenly Jerusalem. கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கட்டும். May the Lord bless everyone of us with the blessing of Zion. இந்த ஆசீர்வாதம் இந்த காலையில் நம்ம தலையில் இறங்கட்டும். May this blessing come upon the worthy souls. நாம் அனைவரும் சீயோன் எருசலேமாய் மாறுவோம். Let's all become Jerusalem and Zion. ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவோம். May we be filled with his blessings. அன்பினால் நிரப்பப்படுவோம். Be filled with his love. கிருபையினால் நிரப்பப்படுவோம். Be filled with his grace. மகிமை 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 மகிமை. Hallelujah. Hallelujah. தோத்திரம் 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 ரியாங் கரம் தரம் கலம் கரம் பிரபலம் தரம் கலம் கதரம் கலம் பிரபலம் தரம் கலம் கதரம் கலம் பிரபலம் தரம் கலம் கதரம் கலம் இலபரம் தரம் கலம் கதரம் கலம் கரம். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி உலகத்தோட்டத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை வேறு பிரித்து ஆண்டவரே இந்த அசிபாரத்தின் மேல் எங்களை கூட்டி கட்டுகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இதிலே நாங்கள் கர்த்தாவே முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே இந்த காலையிலே எங்களுடைய மனம் புதிதாக்கப்படும்படிக்காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, தாவீது, சோலமோனுடைய கர்த்தாவே அந்த வாழ்க்கையின் அனுபவங்களை எங்களுக்கு கர்த்தாவே பகுத்து பிரித்து எங்களுக்கு கொடுத்த இந்த போதனை உபதேசத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு நாங்கள் கொஞ்சமும் தகுதியல்ல ஆண்டவரே. இதன் மேன்மைக்கும் மகத்துவத்துக்கும் இனி வரப்போகின்றதான உலகங்கள் இருக்கிறதான மகிமைக்கு இது நாங்கள் தகுதியல்ல. ஆனாலும் எங்களை தேர்ந்தெடுத்து நீ தகுதிப்படுத்துவதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே அந்த கேத்துராலின் பிள்ளைகள் என்ற இடத்திலே நற்கொடைகள் நன்மைகள் என்ற இடத்திலே நாங்கள் இல்லை ஆண்டவரே. இந்த இடத்துல ஒருவரும் இல்லை என்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கோரும் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. இஸ்மவேல் என்ற இடத்திலே விடுதலையின் ஜெபத்திற்கோ ஆசீர்வாதத்தின் ஜெபத்திற்கோ நாங்கள் இல்லை ஆண்டவரே. அதிலும் அந்த இடத்திலிருந்தும் எங்கள் மனதை நீ விடுதலையாக்கும். ஈசாக்கிலே உன் சந்ததி விளங்கும் என்று சாராடத்திலே நீர் 5 முறை நீர் ஆபிரகாம் சாராடு உறுதிப்படுத்தின இடத்திலே எங்களோட வாழ்க்கை அமைக்கப்படுகிற இடத்திலே கர்த்தாவே பலியின் சிந்தனையினால் நிறைக்கப்பட உதவி செய்யும். நீர் பலியாக காணிக்கையாக எங்களை அன்பு கொண்டு ஒப்புக் கொடுத்த இடத்திலே அப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். அந்த சிந்தை எங்களிலே பெருகும்படிக்காக ஜெபிக்கிறோம். அந்த சிந்தையின் அஸ்திபாரத்திலே எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எருசலேமின் பிறப்பை எங்களுக்கு நீ கொடுப்பீராக. எருசலேமின் பவிஷ்யத்தை எங்களுக்கு நீ கொடுப்பீராக. சோதோம் குமாரா என்ற ஞான அர்த்தமாய் அவர்கள் கட்டாயத்தினால் நிர்பந்தத்தினால் அவர்கள் அடிமைகளாய் போனது போல நாங்கள் யாரும் போய்விடாதபடிக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் எங்களை அமைத்துக்கொள்ள, எங்களை சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த வசனங்கள் எங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் எங்களுக்கு கர்த்தாவே பயபக்தியை உண்டு பண்ணும்படிக்காய் வேண்டுகிறோம்.
இந்த கடைசி காலத்து கொடிய மோசமான காலத்திலே இந்த வார்த்தைகளை எங்களை சிறப்படுத்தி அரணும் கோட்டையுமாய் இருந்து எங்களை பாதுகாக்கிற இடத்திலே இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மேலான எருசலேம் தாய் என்ற இடத்திலே கத்தா இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாக, உறுதிப்படக்கூடியவர்களாக எங்களை ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தானியேல் சகோதரர்களைப் போல் எருசலேமை நோக்கி ஜெபித்த அந்த விடுதலை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற இடத்திலே நாங்கள் அவிசுவாசமாய் கத்தாவே சாரால் ஆபிரகாமைப் போல முடிவெடுக்காதபடிக்கு தேவையற்ற கத்தாவே ஜபங்களை தேவனுடைய தீர்க்கதரிசி செய்து கத்தாவே தன் பிரதிஷ்டையும் தன் ஜீவனையும் நஷ்டப்படுத்தி பிதாக்களின் கல்லறை இழந்து எரோபியாமே எருசலேமுக்கு நேராக தள்ளாதபடிக்கு கத்தாவே அந்த தடை செய்த இடத்துல நாங்கள் யாரும் போய்விடாதபடிக்கு எருசலேம் முக்கியத்துவத்தை மேன்மையும் சியோனின் எருசலேமின் இணைந்த ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை ஒவ்வொரு இந்த காலிலே பெற்றுக்கொள்வார்களாக, நிறைவே அடைவார்களாக, அந்த வெளிச்சத்தினால் நிரப்பப்படுவார்களாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய காலசத்தை துணிக்கும் போது மேலான எருசலேமாய், புதிய எருசலேமாய், பரம எருசலேமாய் எங்களை மறுரூபப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அன்பளித்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் நேரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக. ஆமென்.